Hello everyone, I am Sindhu. இப்போ சிசிஎன்ஏ சீரீஸ் பார்த்துன்னு இருக்கோம். அதில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஓஇசி லேயர் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ ஓஇசி லேயருங்கிறது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இன் 1984 டெவலப்டு பை ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து டெவலப் பண்ணது. இதில் தெர் ஆர் 7 லேயர்ஸ். ஈச் லேயர்ஸ் ப்ரொவைட் தி செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு பிசிக்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு பேக்கெண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. இது மாதிரி பேக்கெண்டில் வந்து எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு நம்ம தியரிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த ஓஎஸ் லேயர் கான்செப்டை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஓஎஸ் லேயரில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 7 லேயர்ஸ் இருக்கும். லேயர் நம்பர் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா பாட்டம் டு டாப்பாக தான் உங்களுக்கு கெட் ஆகும். லேயர் 1 இஸ் எ ஃபிசிக்கல் லேயர், லேயர் 2ங்கிறது டேட்டா லிங்க், லேயர் 3 நெட்வொர்க் லேயர், லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர், லேயர் 5 செஷன், லேயர் 6 ப்ரெசன்டேஷன், லேயர் 7 வந்து அப்ளிகேஷன். லாஸ்ட் 3 layers called as a user support layer or software layers னு represent பண்ணுவாங்க. transport layer is core layer. first 3 layers called as a hardware support layer or network support layer னு represent பண்ணுவாங்க. இது நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 7 layers அப்படின்னா. இதுக்கு ஒன் ஆஃப் தி டெக்னிக்கலாக சொல்லுவாங்க, ஆல் பீப்புள் சீம் டு நீட் டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபிசிக்கல் லேயரில் இது அப்ளிகேஷன் லேயரில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க. வெப் ப்ரௌசர் வந்து எப்படி நேம் ரெசல்யூஷன் நடக்குது, இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் லேயர். இன்ட்ராக்டிங் யூசர் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ். ஓகேங்களா? இப்போ வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு google.comனு கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு ஹெச்டிபிஎஸ்ங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் பண்ணும். இப்போ கூகுள்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஷோ ஆகும். அதில் பேக்கெண்டில் டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ நமக்கு ஐபி ப்ரொவைட் பண்ணுறது டிஎஸ்சிபி, ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ். ஓகே, இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அண்டர் அப்ளிகேஷன் லேயருக்கு அண்டரில் ஒர்க் ஆகும். இதோட ஃபங்க்ஷன் வந்து டேட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கம் டு ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் டேட்டா ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், கம்ப்ரெஷன், டீகம்ப்ரெஷன், என்கோடிங், டீகோடிங், இந்த கேட்டகரி எல்லாமே ப்ரெசன்டேஷன் லேயரில் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு பிக்சர்ஸ் ஃபைல் அப்படின்னா ஜேபக், எம்பக், எம்பக், பிஎன்ஜி இந்த ஃபைல் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணோம். ஆடியோ ஃபைல்ஸ் எடுத்திருக்கிங்கன்னா MP3, வீடியோ ஃபைல்ஸ் MP4 வேவ், டெக்ஸ்ட் ஃபைல்னால் ஆஸ்கி. இந்த இடத்துல யூஸ் ஆகுறது எல்லாமே ப்ரெசன்டேஷன் லேயர். இதோட ஃபங்க்ஷனும் டேட்டாவை தான் ப்ரொவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு செஷன் லேயர். செஷன் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிங்கன்னா, இப்போ ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எடுக்கிறீங்க, 1 hour எக்ஸாம் அப்படின்னா கரெக்டாக அதில் டைமிங் ஓடிங்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணலான்னு சரி ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிரும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஒரு செஷனை கான்ஃபிகர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, டெர்மினேட் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுலேயும் வந்து ஃபங்க்ஷன் டேட்டாவாக தான் ப்ரொவைட் பண்ணும். இதில் ப்ரோட்டோகால்ஸ் வந்து எடுத்திருக்கீங்கன்னா ஆர்பிசி, ரிமோட் ப்ரொசீஜர் கால், எஸ்கியூஎல் சர்வர், என்எஃப்எஸ், இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ லாஸ்ட் 3 லேயர்ஸோட டேட்டாஸை வந்து டெலிவர் பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஒர்க்கு. டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸை டெலிவர் பண்ணோம், சர்வராக கிளைண்ட்டான்னு சொல்லிட்டு. சர்வர்னால் டிசிபிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணோம். கிளைண்ட் அப்படி எடுத்திருக்கிங்கன்னா யூடிபிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணும். ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். மல்டிபிள் டேட்டாஸ் கம்பைன் இன்ட்டு செக்மெண்ட்டாக மாறும். டேட்டா ப்ளஸ் டேட்டாஸ் வந்து கம்பைன் பண்ணி செக்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த டிசிபி கண்டரில் ஹெச்டிபிஎஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகும். யூடிபி கண்டரில் டிஎன்எஸ், டிஎஸ்சிபி இது கண்டரில் ஒர்க் ஆகும். வாட் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் அண்ட் தென் போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் லேயர். நெக்ஸ்ட்டு இவங்க டேட்டா டெலிவர் பண்ணும்போது நமக்கு அட்ரஸ் தெரியணும். லோக்கல் அட்ரஸை ஃபைண்ட் பண்ணி கொடுக்குறது தான் நெட்வொர்க் லேயரோட ஒர்க்கு. ஓகேங்களா?
ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க் லேயரில் ஒர்க் ஆகும். டேட்டா ப்ளஸ் செக்மெண்ட் வந்து கம்பைன் இன்ட்டு பேக்கெட்டாக மாறும். இதில் ரவுட்டட் ப்ரோட்டோகால், ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ரவுட்டட் ப்ரோட்டோகால் மீன்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி ஹோஸ்ட். ஓகே, ஒரு 2 பிசிஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எடுத்துருக்கிங்கன்னா மோர் தென் ரவுட்டர்ஸ் கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க் லேயர். டேட்டா செக்மெண்ட் பேக்கெட் கம்பைன் இன்ட்டு ஃப்ரேமாக மாறும். லேயர் 2ல் வந்து எல்எல்சி லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், மேக் அட்ரஸஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் லேயர் 2 ப்ரோட்டோகால் ஹெச்டிஎல்சி, பிபிபி, சுவிட்சிங் கான்செப்டில் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃப்ரேம் ரிலே, பிஏஜிபி, எல்ஏசிபி, சிடிபி, எல்எல்டிபி இந்த டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஃபைனலாக வந்து ஃபிசிக்கல் லேயரில் எல்லா டேட்டா, ஃப்ரேம், செக்மெண்ட், பேக்கெட் எல்லாமே கம்பைன் பண்ணி பிட்ஸாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, பிட்ஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இதுக்கு அண்டரில் ஈத்தர்நெட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். கேபிள்ஸ் கேட்டகரி, ஒயர்டு, ஒயர்லெஸ், ப்ளூடூத், யூஎஸ்பி இந்த கேட்டகரிஸ் எல்லாமே ஃபிசிக்கல் லேயருக்கு அண்டரில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 7 லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். அந்த நெட்வொர்க் டிவைசஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறேன். லாஸ்ட்டு 4 லேயரில் கேட்வே ஃபயர்வால்ங்கிற ஒரு டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். லேயர் 3ல் வந்து ரவுட்டர், லேயர் 3 சுவிட்ச் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். லேயர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா லேயர் 2 சுவிட்சும் பிரிட்ஜும் ஒர்க் ஆகும். லேயர் 1ல் ஹப் அண்ட் ரிப்பீட்டர் இந்த 2 டிவைஸும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம தியரட்டிக்கல் பர்பஸ்க்காக லேர்ன் பண்ணுறது ஓஎஸ்ஏ லேயர். கம்யூனிகேஷன் வைஸ் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது டிசிபி ஐபி மாடல். லாஸ்ட்டு 3 லேயர்ஸ் கம்பைன் இன்ட்டு அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் லேயர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் வந்து நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சென்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர், ரிசீவிங் ஃப்ரம் ஃபஸ்ட் லேயர் ஃபிசிக்கல் லேயர். ஓகே, சென்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கேப்சுலேஷன் சப்போர்ட் ஆகும். இந்த ஆர்டரில் வர்றது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷனுங்கிறது வந்து நம்மளோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஹெட்டர்ஸ் கூட ஆட் பண்ணி டேட்டா வைஸ் வந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க. இதே டீகேப்சுலேஷன் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே அகைன் ரிவர்ஸில் போயிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஹெட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் ரிசீவ் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் டேட்டா வந்து டாப் டு பாட்டமாக வந்து ரிவர்ஸில் போகிறது டீகேப்சுலேஷன், டாப் டு பாட்டமாக வர்றது என்கேப்சுலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் ஹெட்டர், ட்ரைலர்னு சொல்லிட்டு 2 யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்டருங்கிறது நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து பிகினிங் லைனில் வந்து ஆட் பண்ணுறது, டேட்டாஸை வந்து பிகினிங் லைனில் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஹெட்டர். அதே ட்ரைலருங்கிறது எண்ட் ஆஃப் தி லைனில் வந்து டேட்டாஸை வந்து ஆட் பண்ணுறது வந்து ட்ரைலர். ஹெட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டெலிவரிங் உங்களோட டேட்டாஸ் டெலிவர் பண்ணுறது, ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அண்ட் தென் ஐடென்டிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைலர் வந்து எரர் டிடெக்ஷன். இப்போ எரரை வந்து இப்போ நம்ம இப்போ இங்கே ஐபி அட்ரஸ் வந்து ஃபைன் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ் ஃபைன் பண்ணிவிட்டு டேட்டா லிங்க் லேயரில் வந்து உங்களோட மேக் அட்ரஸஸ் வந்து ஒர்க் ஆகும். பர்மனண்ட் அட்ரஸ் நம்ம டேட்டா டெலிவர் பண்ணும்போது அந்த அட்ரஸ் தான் கரெக்டாக இல்லையான்னு இங்கே செக் பண்ணும். எரர் டிடெக்ஷன் இன் டேட்டா லிங்க் லேயர், எரர் கரெக்ஷன் இன் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து கரெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் லேயரில் இப்போ நீங்கள் ஒரு கொரியர் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்சல் டீமுக்கு அனுப்புகிறது தான் வந்து அப்ளிகேஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரெசன்டேஷனில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேக் பண்ணுவாங்க, அதில் லேபிளிங் பண்ணுவாங்க என்னென்னு சொல்லிட்டு. செஷன் லேயரில் வந்து ட்ராக்கிங் உங்களோட ஐடி. ஓகேங்களா, நீங்கள் போஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து கொரியர் சர்வீஸ். ஓகே, எங்கே டெலிவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெட்வொர்க்கில் வந்து ரூட் செலெக்ஷன் நடக்கும், எந்த லொக்கேஷன் எந்த ரீஜன் சொல்லிட்டு ஃபைன் பண்ணுவாங்க. டேட்டா லிங்கில் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா எங்கே ஃபைனல் டெஸ்டினேஷனோ அங்கே லோக்கல் ஆஃபீஸில் வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆன பிறகு ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெலிவரி பண்ணுறது தான், வெஹிக்கிள் யூஸ் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ டிசிபி ஐபி வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க. ஓஎஸ்ஏ மாடல் வந்து தியரட்டிக்கல் பர்பஸ்க்காக லேர்ன் பண்ணுறோம். டிசிபி ஐபி மாடலில் 4 லேயர்ஸ் இருக்கும், ஓஎஸ்ஏ லேயரில் வந்து 7 லேயர்ஸ். டிசிபி ஐபி மாடல் டெவலப்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸு.
ஓஇசி லேயர் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இதுதான் இதோட ப்ராசஸ்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.